அவர்களே வணக்கம். இன்னைக்கு 15ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2024. மெந்தகாப்பில் இருக்கக்கூடிய மிகவும் பிரபலமான ஒய்சியல் ஆலயம் யுவாங் சுவாங் லியாம் ஒய்சியல் தோட்டத்து ஆலயத்துடைய திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதை முன்னிட்டு இப்போது கரகம் எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆத்தாங்கரை ஓரத்தில் மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இங்கே மற்றொரு ஆலயம் இருக்கின்றது, ஸ்ரீ மகா முனீஸ்வரர் ஆலயம். இந்த ஸ்ரீ மகா முனீஸ்வரர் ஆலயம் பழமையான ஆலயம் கூட. இந்த ஆலயம் ஆத்தோரம் இருக்கின்றது. இங்கே கரகம் எடுத்து அன்பர்கள் வருவது ஒரு மரபு. அதை தொடர்ந்து அவர்கள் செய்து கொண்டு வருகின்றார்கள். அந்த ரீதியில் இந்த மாதிரியான தோட்டப்புறத்தில் இருக்கின்ற ஆலயங்களில் இந்த மாதிரியான சிறப்பு நடைபெற்று கொண்டு இருப்பது மிகவும் ஒரு அருமையான ஒரு காட்சி. அதை பார்ப்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இன்றைக்கி கிடைத்திருக்கின்றது. அவர்களுடைய ஒரு நம்பிக்கை, அவர்களுடைய தொட்டு வந்த ஒரு முறையை அவர்கள் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அந்த ரீதியில் வாருங்கள் அன்பர்களே, இந்த ஆலயத்தில் நடைபெறக்கூடிய இந்த திருவிழாவில் நாம் பங்கெடுத்து நாமும் எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளை பெறுவோம். பலருக்கு பல வழிபாடுகள் இருக்கும். அந்த ரீதியில் இவர்களுடைய வழிபாடு இப்படி இருக்கின்றது. சிலருக்கு குலதெய்வம் இந்த மாதிரியான வழிபாடு சிறப்பாக செய்வார்கள். சிலருக்கு அவர்களுடைய முன்னோர்கள் செய்த ஒரு வழிபாடுகளை அவர்கள் தொடர்ந்தால் போல் செய்து கொண்டு வருவார்கள். எது எப்படி இருப்பினும் அவர்களுடைய நம்பிக்கை, அவர்களுடைய அருள், அவர்களும் வாழ வேண்டும், நாமும் வாழ வேண்டும். எது எப்படி இருப்பினும் வாருங்கள் அன்பர்களே, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. அந்த ரீதியில் இன்றைக்கி 15ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2024 இதை முன்னிட்டு இங்கே நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. ஆலயத்துடைய திருவிழாவை முன்னிட்டு கரகம் எடுக்கப் போகின்றார்கள். சற்று முன்பு கரகத்தை பார்த்தோம். அந்த ரீதியில் இப்போது மக்கள் திரளாக வந்திருக்கின்றார்கள். இதுதான் ஆறு பெருத்து ஓடுகின்றது. அண்மையில் மழையின் காரணமாக வெள்ளமாக இருந்தது இந்த இடம். இங்கேயெல்லாம் தண்ணியாக இருந்தது ஒரு 3-4 அடிகள். இப்போது வெள்ளம் வடிந்து சற்று வாய்ப்பு இருக்கின்றது இவர்கள் திருவிழாவை நடத்துவதற்கு. இதுதான் கரகம், பால்குடம், அம்பாளுடைய கரகம். இறைவன் மேலே நம்பிக்கை தான் நம்மளுடைய முக்கியமான ஒன்று. எந்த வழிபாடாக இருந்தாலும் அதை கவனமாக செய்து அதில் நம்பிக்கை வைப்போம். பெற்றோர்களுக்கு நம்பிக்கை வைப்போம். அதே நேரத்தில் இறைவனிடம் நாம் நம்பிக்கை வைப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. இந்த மாதிரியான சில வழிபாடுகளை நாம் பார்ப்பது அரிது. அந்த ரீதியில் இங்கே நடைபெற்று கொண்டு இருக்கின்றது ஒய்சியல் யோச்சியங்லியாம் தோட்டத்தின் வருட பூஜை. அந்த ரீதியில் வாருங்கள் அன்பர்களே, அம்பாளை தரிசித்து அவர்களுடைய அருளை பெறுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் சக்தி. இப்போது கரகம் எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள். இந்த கரகத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் தொடர்ந்து அந்த ஒய்சியல் கோயில், மாரியம்மன் கோயிலுக்கு செல்வார்கள். இப்படி தான் அவர்கள் செல்வார்கள். அவர்கள் செல்லும் இடம் இப்படி எடுத்து கரகத்தை எடுத்து இப்படி செல்வார்கள். ஒரு 500 மீட்டர் அவர்கள் நடந்து செல்வார்கள். மிகவும் தோட்டப்புறத்தில் செம்பனை மரத்தின் நிழலில் அவர்கள் மிகவும் அருமையாக இருக்கும் இந்த இடம். வாருங்கள் அன்பர்களே, ஒய்சியல் யோயின்சுவேங்லாம் மிகவும் ஒரு பழமை வாய்ந்த ஒரு தோட்டம். இந்த தோட்டத்தில் பல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை செய்திருப்பார்கள். அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த வீடியோ போய் சேர வேண்டும். உங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய முன்னோர்களுக்கும் ஒரு சமர்ப்பணமாக இருக்கும் இந்த வீடியோ. வாருங்கள் அன்பர்களே, இந்த மாதிரியான தோட்டப்புற வாழ்க்கையில் அன்றைய காலத்தில் நம்மளுடைய மக்கள் சிறப்பாக வாழ்ந்தார்கள். அதை இப்போது சிலர் பின்பற்றி கொண்டு வருகின்றார்கள். வாருங்கள் அன்பர்களே, நாம் செல்வோம்.
YCL தோட்டம். இந்த வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். வாருங்கள் நண்பர்களே, செல்வோம். வணக்கம் நண்பர்களே, இதுதான் அவர்கள் வரக்கூடிய சாலை. இதுதான் சில YCL தோட்டத்துடைய சில காட்சி, மிகவும் அருமையான காட்சி. எத்தனையோ மக்கள் வந்து இங்கே எத்தனையோ வருடங்கள் வந்து வாழ்ந்திருப்பீர்கள். அந்த ரீதியில் வந்து உங்களுக்கு சரப்பணம். இப்போது வந்து அங்கே ரயில் ஓடிக்கொண்டு இருக்கின்றது. இங்கே ஒரு ரயில்வே தண்டவாளம் இருக்கின்றது. அங்கே பாருங்கள், ரயில் ஓடிக்கொண்டு இருக்கின்றது மிகவும் சிறப்பாக. இந்த இடத்தில் வந்து மிகவும் ஒரு அருமையான ஒரு காட்சி. அவர்களுக்கு வந்து இந்த ரயில் வந்து வரும் அந்த நேரத்தில் வந்து மிகவும் இப்படி தான் அவர்கள் செல்வார்கள். இப்போது வந்து அந்த கரகம் வந்து தொடங்கிவிட்டார்கள், வருவதற்கு தொடங்கிவிட்டார்கள். அவர்கள் வருவதற்கு தொடங்கிவிட்டார்கள். மிகவும் அருமையான ஒரு காட்சி. வாருங்கள் நண்பர்களே, படத்தில் வந்து காண்பிருக்கின்றீர்கள். ஆனால் இருந்த போதிலும் இங்கே வந்து நேரடியாக நாம் மிகவும் பார்ப்பதற்கு மிகவும் ஒரு அருமையான ஒரு காட்சி. YCL தோட்டம், யோயிங் சுவங் லுவாம் தோட்டம், மெந்தகா பஹாங் இண்டஸ்ட்ரி, தமன் இண்டஸ்ட்ரி, தமர்லோ மெந்தகா அருகே இருக்கின்றது YCL தோட்டம். மிகவும் ஒரு அருமையான ஒரு காட்சி. வாருங்கள் நண்பர்களே, இந்த மாதிரியான தோட்டப்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆலயங்கள் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த ஆலயம். அந்த ரீதியில் வந்து வாருங்கள் ஆலயங்களே, மக்கள்களே, ஆலயங்களுக்கு வாருங்கள். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. இந்த வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மிகவும் அருமையான காட்சிகளை வந்து உங்களுக்கு கொண்டு வருகின்றோம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு வந்து நன்றி. அதே நேரத்தில் வந்து லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் சக்தி. தான் அந்த செல்கின்ற வழி வந்து கொண்டிருக்கின்றார்கள். அருமையான சாலை. இங்கே வந்து நிறையா மக்கள் வந்து வாழ்ந்திருப்பார்கள். உங்களுடைய தோட்டம், உங்களுடைய முன்னோர்கள் இங்கே வாழ்ந்தார்கள். இப்போது வந்து ரப்பர் மரத்தை வந்து நட்டிருக்கின்றார்கள். இங்கே மிகவும் அருமையான ஒரு இடம். இந்த ஆலயம் வந்து அந்த இடத்துலேருந்து சிறிது தூரம் தான், ஒரு 250 மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். சற்று முன்பு 500ன்னு சொன்னேன், இப்போ ஒரு 250 மீட்டர் தூரம் இருக்கும் மீட்டர். வாருங்கள் நண்பர்களே, இந்த வீடியோக்களை வந்து லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. பல பேருடைய நம்பிக்கை வந்து பல மாதிரி இருக்கும். எது எப்படி இருக்கணும், இறைவனை வந்து நாம் தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் வந்து நமக்கு எல்லாம் கொடுத்திருக்கின்றான். வாருங்கள் நண்பர்களே, மாதத்தில் ஒரு நாள் அல்லது வருடத்தில் ஒரு நாள் வந்து அவனுக்கு ஒதுக்கி அவன் நமக்கு கொடுத்த அந்த வாழ்க்கைக்கு நன்றி கூறும் அதே வண்ணம் ஆலயத்துக்கு சென்று அங்கே இருக்கின்ற ஆலயத்தை வந்து சுத்தம் செய்து அங்கே மக்களுக்கு வந்து உணவிட்டு அவனுடைய தரிசனத்தை வந்து நாம் பெறுவோமாக. ஓம் சக்தி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இதுதான் அந்த ஆலயம், YCL தோட்ட ஆலயம். அருமையான ஆலயம். வாருங்கள் நண்பர்களே, இந்த ஆலயத்துக்கு தான் இப்போது வந்து விட்டார்கள். கரகம் வந்து விட்டது இந்த ஆலயத்துக்கு. மிகவும் ஒரு அருமையான ஒரு காட்சி. எல்லாம் உள்ள ஓம் சக்தி அருள் கொடுக்க வேண்டும். அந்த ரீதியில் வந்து பக்தர்கள் வந்து நிறையா பக்தர்கள் வந்து வந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆத்தாங்கரையிலிருந்து இப்போது வந்து இங்கு இருக்கின்ற அவர்கள் மிகவும் அருமையாக நடந்து கொண்டு இருக்கின்றது. சிறிய அளவில் வந்து அவர்கள் செய்தாலும் மிகவும் அருள் கொண்டு மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஆலயத்தில். வாருங்கள் நண்பர்களே, இப்போது வந்து அம்பாளுடைய தரிசனத்தை பெறும் அதே நேரத்தில் வந்து கோயில் தலைவர் திரு நடராஜா அவர்கள் சக்தி வாய்ந்த ஆலயம் ஸ்ரீ மகா மாரியம்மன் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கரகம் ஏந்தி கொண்டு வருகின்றார்கள். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.
பக்கத்திலே முனீஸ்வரர் ஆலயம் பக்கத்திலேயே. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. முனீஸ்வரர் ஐயா, முனி ஐயா, ஓ முனீஸ்வரரே. காலபைரவர், காலபைரவர், காலபைரவர். இந்த தோட்டப்புறத்து ஆலயத்தில் இன்னொரு சிறப்பு என்னன்னா சமையல் தான். சமையல் வந்து மிகவும் அருமையாக இருக்கும். இவர்களுடைய சமையல் சமைத்து விட்டார்கள். இதை நாம் சாப்பிடுவதே ஒரு பெரிய ஒரு பாக்கியம். இந்த தோட்டப்புறத்தில் சமைக்கின்ற சமையல் அதோட ருசியே தனி ருசிங்க. வாங்க சாப்பிடுவோம் வாங்க. ஓம் சக்தி, ஓம் சக்தி. அம்மா வாமா, அம்மா வாமா. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம். கரகம் வருகின்றது, அம்பாள் வருகின்றாள். ஓம் சக்திமா, ஓம் சக்திமா, ஓம். ஆவேசம் கொண்டிருக்க சொல்லாம ஓடுங்களே, மாயங்களே, எல்லை விட்டு ஓடுங்களே.
ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி தனந்தரம் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரியாமாம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் மண்பறைந்தோர்க்கே கணம் தரும் பூங்குதாள் அபிராமி கடைக்கண்களே உள்ளம் பரங்கோவில் ஊருடம்பாளையம் வள்ளல் பிராணார்க்கு வாய் கோபுரவாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலன் ஐந்தும் காளா மணிவிளக்கே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. இந்த ரீதியில் வந்து நாம் நம்பிக்கை வைத்து ஆலயத்தில் வந்து நாம் வழிபாடு செய்தோம் என்றால் அம்பாள் வந்து நிச்சயம் நமக்கு அருள் கொடுப்பார்கள். பாருங்கள் நண்பர்களை, ஆலயம் தொழுவது சாலமம் நன்று. இந்த ரீதியில் வந்து தான் நம்முடைய முனீஸ்வரர். இங்கே வாழ்ந்த அன்பர்கள் வந்து வாருங்கள் ஆலயத்துக்கு. சாதாரண நாட்களில் கூட நீங்கள் வரலாம். வெள்ளிக்கிழமை எப்போதும் பூஜைகள் வந்து நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. இங்கே தமான் இண்டஸ்ட்ரி தமான் இண்டஸ்ட்ரி அந்த தமிழ்லோ மெந்தக்கா அருகில் வந்து இந்த ஆலயம் இருக்கின்றது. இந்த ஆலயம் வந்து எத்தனையோ வருடங்களாக 100 ஆண்டுகள் என்று சொல்லலாம். எப்போது வந்து இந்த மக்கள் வந்து இந்த எஸ்டேட்டில் வந்து வாழ்ந்தார்களோ இந்த ஆலயம் வந்து இருக்கின்றது. மக்கள் வந்து வந்திருப்பார்கள். இப்போது வந்து அவர்கள் வந்து உங்களுக்கு தாத்தாவாக இருப்பார்கள் அல்லது கொல்லி தாத்தாவாக இருப்பார்கள். அவர்களை அழைத்து இந்த ஆலயத்துக்கு வாருங்கள், இந்த தோட்டத்துக்கு வாருங்கள். மிகவும் சிறப்பாக இருக்கும். எந்த நாட்களிலும் நீங்கள் வரலாம். அம்பாளை தரிசித்து அருளை பெறுங்கள். ஓம் சக்தி ஓம் சக்தி. இந்த அலங்காரம் நடைபெற்று பூஜை நடைபெற்று மகேஸ்வர பூஜை நடைபெற்று அன்னதானம் வழங்குவார்கள். இந்த அன்னதானம் சாப்பிடுவதற்கே இந்த ஆலயத்துக்கு நீங்கள் வரணுங்க. தலைவர் வந்து உண்டில் எடுத்து வைத்து விட்டார்கள். உண்டில் மிகவும் முக்கியம். ஆலயத்துக்கு வந்து வருமானமும் முக்கியம். வாருங்கள், உங்களுடைய நன்கொடைகளை வந்து கொடுங்க. ஆலயம் வந்து சற்று பழமையான ஆலயம். இப்போது வந்து கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய தருவாயில் வந்து இருக்கின்றார்கள். நேரம் வந்து விட்டது கும்பாபிஷேகம் செய்வதற்கு. பொருளாதாரம் தான் எல்லாமே. நீங்கள் வந்து இந்த ஆலயத்தில் வந்து முன்பு இருந்தீர்கள் என்றால் வாருங்கள், நன்கொடையை வந்து கொடுங்கள். இங்கே வந்து பொறுப்பாளர் வந்து திரு நடராஜா ராமசாமி அவர்களை வந்து நாடுங்கள். அவர்களுடைய இல்லம் வந்து ஆலயத்துக்கு அருகாமையிலே இருக்கின்றது. அவரும் இங்கே தான் ஒரு ஆலயத்தில் ஒரு பள்ளியில் வந்து வேலை செய்து இருக்கின்றார்கள். இங்கே விசாரித்தால் அவர்களுக்கு வந்து நீங்கள் நன்கொடையை கொடுத்து உதவினால் மிகவும் சிறப்பாக இருக்கும். இது அம்பாளுடைய வேப்ப மரம். மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வேப்ப மரம். ஏன் அடியேன் சொல்கின்றேன் என்றால் இந்த ஆலயத்துக்கு வந்து அடியேன் வந்து எப்போதும் வருவேன். அந்த ரீதியில் வந்து இந்த ஆலயத்தில் வந்து இந்த வேப்ப மரம் அம்பாள் வந்து அம்பாளுடைய இருப்பிடம் என்று கூறலாம். அந்த ரீதியில் வந்து வேப்ப மரம் எல்லாமே வந்து அம்பாளுடைய இருப்பிடம். அந்த ரீதியில் வந்து இந்த வேப்ப மரத்தில் வந்து அம்பாள் குடிக்கொண்டு இருக்கின்றாள். நம்பிக்கை தான் நம்மளுடைய வழிபாடு. அன்பர்களை நல்லது செய்வோம், நம்பிக்கை வைப்போம். தயவு செய்து இந்த வீடியோக்களை வந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். நம்மளுடைய இந்த யூடியூப் சேனலில் வந்து ஒரு 400 கிட்ட வீடியோ இருக்கின்றது, பல மாதிரியான வீடியோகள். அந்த வீடியோக்களுக்கு ஒரு ஆதரவாக நீங்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி.
வருடத்துக்கு ஒரு முறை நடைபெறும் இந்த திருவிழா வந்து வருடாந்திரம் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகின்றது. இங்கே வசித்த அன்பர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே அந்த ரீதியில் நீங்கள் வராமல் இருந்தால் தயவு செய்து வாருங்கள், அம்பாளுடைய தரிசனத்தை பெறுங்கள். ஏனென்றால் இந்த மாதிரியான ஆலயங்கள் அபூர்வம். அதுவும் இந்த ஒய்சிஎல் தோட்டத்தின் ஆலயம் என்ன ஒரு சிறப்புனா, எத்தனையோ வருடங்களாக இங்கே இருந்தது. மெந்தக்காப் நகரத்துக்கு அருகே இருக்கின்றது. மெந்தக்காப் நகரத்தில் இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் என்று கூறலாம். 5-6 கிலோமீட்டர்கள். இங்கே பல ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த ரப்பர் தோட்டத்தில் எத்தனையோ வருடங்களாக வேலை செய்து வந்தார்கள். அந்த ரீதியில் இந்த ஆலயம் அவர்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்தது. அவர்கள் உங்களுடைய குடும்பத்தில் இருந்தால் அல்லது உங்களுடைய சொந்தக்காரர்களாக இருந்தால் அந்த பெரியவர்களை அழைத்து வாருங்கள். இங்கே மிகவும் சந்தோஷப்படுவார்கள். உங்களுடைய பெற்றோர்களுடைய மனம் குளிர்ந்தால் இறைவன் இறங்கி வருவான். எந்த அவசரத்திலையும் இறைவன் வருவான். பெற்றோர்களை அழைத்து வாருங்கள். அவர்கள் வாழ்ந்த இடத்துக்கு அவர்களுக்கு ஆசி இறைவன் கொடுப்பான் உங்கள் ரூபத்தில். பெற்றோர்களை மறந்து விடாதீர்கள். அவர்கள் யாராக இருந்தாலும், நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் பெற்றோர்களை நீங்கள் வணங்குவது மிகவும் முக்கியம். உங்களுடைய பெற்றோர்கள் அவர்களுடைய காலில் விழுந்து ஆசி பெறுங்கள். இறைவன் இறங்கி வருவான் உங்களுக்கு உதவி செய்வதற்கு. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்ற சொல்லுக்கு ஏற்ப அன்னதானம் பற்ற நேரத்தில் அன்னதானம் மிகவும் சிறப்பாக நடைபெறும். ஐஸ்கி யார் வாங்க? ஓ ரிஷி, வணக்கம் ரிஷி. வணக்கம் ரிஷி. பல்லு தான் நின்று தெரியுது. அண்ணாடியா? ஓ 2 அண்ணாளா? செகண்ட் ஒன்னா? That's great. அந்த சின்ன பையன் தான் அஞ்சாவதா? அவருக்கு 5 பிள்ளைங்களா? ஓ 3. The girl is 3. Oh, the girl 3. Oh. 4, 5. மைக் இருக்கா ராஜா? மைக் இருக்கா? போன வருஷம் வந்தவங்களாம் வரல? போன வருஷம் வந்தவங்க அவர் பழைய கான்டாக்ட் பண்ணாரு. அவரை பழக்கம் இல்லை. ஓ அவருக்கு தொண்டர்லாம் தொண்டர் தானே? அவர் சொல்லி தான் வந்துருப்பாரு. எல்லா நாளையும் அவங்க எப்படி வர முடியும்? வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே. அவர் எப்பயும் அவர் தானே பூலாம் கொடுக்குறாரு. அவரும் வரலையா? வந்துருக்காரா? ஓ அவர் வந்திருக்காருன்னா ஓகே தான். அந்த பொடியும் ஆறுமுகம் பழைய ஆள் தான். ஓ பழைய ஆள் இங்கிருந்து போனவர் தான். அவன் எனக்கு தெரியுமே. என் கூட டியூஷன் படித்தான். சரிங்களா? ஆறுமுகம் தானே பேர்? ஆறுமுகம் தானே? என் கூட டியூஷன் படித்தான். என்னோட டியூஷன் படித்த பையன் அவன் படிக்கும்போது. அவன் இங்கே இருந்தாவனா? ஓ ஆறுமுகம் तो orang sini the boy. His wife Kara. Wife தான் ஆறுமுக சித்தனோட அக்கா மகன் நினைக்கிறேன். ஓ என்ன சார் ஆறுமுகம் இஸ் ஓகேடா. ஓகே டபுள் ஓகே ஓகே. சரி
talk to him lah. Go and செய்வோம் அப்படின்ட்டு. ஓகே 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 I'll take his number, you take his number. நான் என்னதுக்கு ஃபோனே இல்லையே. ஐயோ என் ஃபோனில் வந்து நான் படம் எடுத்துருக்கேன். இல்லை ஃபோன் இல்லை. வணக்கம். நான் பார்த்தேன், நம்ம ஈஸியாக இருந்தீங்க. இல்லை நான் உன்னை முதல்ல பார்த்தேன், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு இந்த இது. ஆனால் நீ சீரியஸாக இருந்தியா? அப்போ அடையாளம் தெரியல. நீ சிரிச்சவள தான் அடையாளம் தெரியுது. என் கூட படிக்க முடியும். டியூஷன் ஆறு. அப்பா பேர் என்ன? முனியப்பன். ஆறு. இங்கே இருந்தீங்களா? அங்கே உள்ளுக்கு கம்பத்தில். ஓ அப்போ அப்பா அங்கே வேலை செஞ்சாரு. அப்பா பேர் முனியப்பன். இங்கே எஸ்டேட்டில் வேலை செஞ்சாரா? கம்பத்துலன்னா எந்த கம்பம்? யூபின்னு இருந்துச்சு. யூபி 100 ஏக்கரு. ஓ 100 ஏக்கர் இருந்துச்சு. 100 ஏக்கரு. 100 ஏக்கரு. அதுக்கு முன்னாடி வந்து யாரு போஸ்? அந்த சீனா? ஓ ஓ ஓ. ஆனால் இது பெரிய எஸ்டேட்டில். இது பெரிய எஸ்டேட். இங்கே தான் படித்தேன். இந்த ஸ்கூல்லையா? அங்கேருந்து வந்து இங்கே படிப்பேன். ஒரு கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் இருக்கும். ஓகே ஓகே. அப்போ நீ டியூஷன் படிக்கும் போது எங்கே இருந்த? கோலாமலங்க படிக்கும் போது? நான் உள்ளுக்கு தான் இருந்தேன். இங்கேருந்து உள்ளுக்கு இந்த ரயில் சைடு கிட்ட வீடெல்லாம் இருந்துச்சு. அங்கே தான் இருந்தேன். ஹாக்கி விளாடுவதா? ஹாக்கி விளாடுவதா? இல்லை ஹாக்கி விளாடுவேன். அப்போ யார் இந்த ஹாக்கி கம்பை எடுத்துகிட்டு வருவான் டியூஷனுக்கு? அவன் தான் எப்படி இருக்கீங்க? உங்களை படிச்சு வந்தானே இங்கிலீஷு? அதான் டியூஷன் தான். ஸ்கூலில் பார்த்துருக்கேன். அப்படி தானே தெரியும் அவனை. டியூஷன் படித்த பையன் அதோ அப்படிதான் அப்படி கூப்பிட்டுருக்கோம். அவங்க வந்து ஒய்ஃப் வந்து கரா. அவங்க அக்கா மக. தெரியும் தெரியும் தெரியும். பக்கத்து வீடு. ஓ அக்கா மக. அக்காவோட சொந்த மகளா? ஆறுமுகத்தோட சொந்த அக்காவோட மக. தெரியும் தெரியும் தெரியும். ஆறுமுகம் எனக்கு க்ளோஸ். பக்கத்து வீடு. அவங்க என் மாமியார். ஆறுமுகம் வந்து இன்னி வரைக்கும் என்கிட்ட அக்கௌண்ட் டெக்ஸ்ட்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. அவர் வந்து எனக்கு எத்தனை வருஷமும் பழக்கம். இடத்துல கூட போயிட்டு வருவேன். எந்த ஸ்கூலு? ஓ சிகம்பரம் தமிழ் ஸ்கூல். நீ? நான் வந்து இங்கே ஈஸியாக போச்சேக்கு. இன்ஜினியர். ஓ இங்கே ஆமாம் இன்ஜினியர். இன்ஜினியர். முந்தி எங்காவது செஞ்ச? முந்தி ஆரம்பத்தில் எங்காவது செஞ்ச? இல்லை முந்தி எங்காவது செஞ்ச? ஆரம்பத்தில் ஸ்கூல் விட்டோன்னா எங்கே படிச்ச நீ? போலீஸாஸ் கொஞ்சம். அப்புறம் யூனிவர்சிட்டி எந்த யூனிவர்சிட்டி? ஓ யூடிஎம். ஓ तो इजादा के जरूरत आन आवाम हो தெரியல. ஓ ஜேகேஆர் ஜாயின் பண்ணல. இல்ல கவர்மெண்ட். தெரியும் தெரியும். அவன் இன்ஜினியர் தெரியும். ஆனால் எனக்கு தெரியாது. யுவராங்க சரி நான் நினச்சேன். போன வருஷம் நீ வரலையே? என்ன கேட்டால் நான் ஒன்று இங்கே பார்த்ததே இல்லை. அப்பயும் வரதில்லைங்க. அப்பயும் இங்கே வரதில்லை இந்த கோயிலுக்கு. சரி கம்பம் இருந்தாலும் இந்த கோயில் தானே? இந்த கோயில் இந்த இது. ஆனால் திருவிழா வந்து யாரு? இந்த ரயில் சிறக்கத்தில் இருக்காங்களே ராஜேஸ்வரி. ஓ பச்சை பிறந்தாரு. பச்சைப்பன் ஒய்ஃபு என் சொந்த அக்கா பெரியவங்க. அவங்க தான் முதல்ல. ஓ பச்சைப்பன். ஓகே அக்கா முதல். அவங்க பச்சைப்பனோட ஒய்ஃப் வந்து உன்னோட சொந்த அக்கா. ஓ பச்சைப்பன் எனக்கு தெரியுமே. பச்சைப்பன் எனக்கு தெரியும். முடிய என்கிட்ட கொஞ்ச நேரம் கணக்கு செஞ்சாரு. என் கூட வேலை செய்யறாரு. ஓ பேரு? வணக்கம். மேகா. இங்கே ஈஸியரில் வேலை செய்றீங்களா? ஓ ஒய்ஃபு இல்லைங்க 3 பிள்ளைங்க. உங்கள் ஒய்ஃப் தான் அப்படி ஏற்கனவே பார்த்துருக்கேன். ஆனால் புறாங்கனால ஒய்ஃபு பெரிய பிள்ளை. ஓ 2வது 3வது. ஓகே ஓகே ஓகே. 3 பிள்ளைங்க. நல்லா தெரியும் எனக்கு. அவனை எங்கே டியூஷன் படித்தான். இப்போ பெரியவர் இன்ஜினியர். இப்போ இன்ஜினியர்லாம் இல்லை இன்ஜினியர்னு ரொம்ப காலமாக தெரியும். சந்தோஷம்லாம். ஓ ஆறுமுகத்தோட அக்காவோட மக. எனக்கு தெரியும். ஆறுமுகம் எனக்கு க்ளோஸ். நான் அடிக்கடி போவேன். இப்போ கூட இடையில ஒரு 2 வீக்ஸ் போனேன். நேற்று நான் போக வேண்டியது லேட் ஆச்சு. ட்ரெயின்லேருந்து வரும்போது எப்பயும் நான் போகும்போது வரும்போது ஒரு ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு போவேன். நாளைக்கு வந்து இடையில கூட போனேன். ஒரு டெஸ்ட் லைன் ஒரு 2-3 வீக்ஸ் முதல் போனேன். ஓ அவன் ஃபார்ம் 3 எல்லாம் வளர்ந்துட்டாங்க. என் மேலே வளர்ந்துட்டாங்க. வளர்ந்துட்டாங்க. இப்போ உள்ள பையனெல்லாம். நீ முந்தைய எந்த ஸ்கூலு?
நான் வந்து இந்த தமிழ் ஸ்கூல் படித்தேன். ஓகே. அப்புறம் ஓலையானு, அப்புறம் முன்னுங்காங்க. ஹோலேன் ஃபார்ம் 3 படிச்சுட்டு எஸ்எம் கேம்பிட்ட. இங்கே தான் இருந்தாங்க கம்பத்தில். அவங்க கம்பத்தில் தான் இருந்தாங்க. இந்த இப்போ இந்த ரயில் சைடு இருக்குல்ல, ரயில் சைடுக்கு அங்கிட்டலாம் அப்போலாம் சீனா கம்பம் வீடு சீனா. அப்போ நடராஜா நல்ல பழக்கம். சின்னதான் தெரியுமா? ஓகே ஓகே. சின்ன பையன் தான். என்னன்னா இப்போ இந்த கோயில் வந்து போன வருஷம் நிறைய பேர் வந்தாங்க, போன வருஷம் திருவிழாக்கு. ஆனால் போன வருஷம் வந்து அவரும் வந்திருக்காரு, இங்கே இருக்காருன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் சந்திரனா? வணக்கம் வணக்கம். அதே இவர் தான், இப்போ தான் சொல்லிட்டு இருக்கேன். இவர் தான் போன வருஷம் வந்து சிறப்பாக ஒரு குரூப்லாம் போனாங்க, சிறப்பாக இருக்கீங்க. இப்பயும் வெள்ளிக்கிழமை வரைக்கும் வருவேன். சொல்லுவார், நீங்கள் தான் அந்த பூவெல்லாம் கொடுக்குறீங்களா எவ்ரி ஃப்ரைடே, கிரேட்லாம். நம்ம வெள்ளிக்கிழமெல்லாம் வந்துட்டு இந்த பூஜையில் கலந்துக்கிட்டு திருமுறைலாம் பாடிட்டு போவோம். ரொம்ப சிறப்பாக. இப்போ எவ்ரி ஃப்ரைடே வந்து அம்பாளுக்கு வந்து கோயில் பூவெல்லாம் இவர் கீழேருந்து இங்கே ஒரு ஆள் மூலிமா வந்துடும், இங்கே ஒரு கடை மூலிமா அதை எடுத்து சிறப்பாக பூஜைக்கு எவ்ரி வீக். சந்தோஷம் நீங்கள் வந்தது. முதல்ல வந்து வந்தோன்னு சொன்னாங்க, இவர் தான் முன்னாடி செஞ்சார். வந்தோடனே அவர் கேட்டேன். எறும்பு கடிக்குது, சுழி இருந்து கடிக்குது. போன வருஷம் இதெல்லாம் கொண்டு வந்திருந்தார், ஸ்பீக்கர்லாம். குட்லா, வெதர் நல்லா இருக்கு. இல்லை இன்னைக்கு அங்கே யாரும் அந்த பையன் இறந்துட்டாங்க, அது பெருமாதி ஓடிக்கிட்டு இருக்காங்க. யாரு? பாபு. யாரு? இங்கே உள்ளவங்களாச்சு. பாபு அந்த மீதி செக்யூரிட்டி வேலை செஞ்சாங்க, இந்த கார்டு ஹவுஸில் ஒருத்தர் இருப்பாங்க. ஓகே தெரியும். இந்த இந்த இதுலயே அங்கே முன்னுக்கு அங்கே ஹவுஸ்ல இருந்தாங்களா வருமாதியா இன்னைக்கு? ஓகே தெரியும் அறுந்தது தெரியும். சிறு வயசு தான். 52. என்னோட ஒரு வயசு கூட இருக்கும். சிறு வயசு தான். நான் எப்பயும் அவங்க வந்துட்டு போகும்போது பார்ப்பேன். பேசுறது குறைவு, ஆனால் எப்பயும் நான் உள்ளுக்கு வரும்போது போகும்போது அங்கே பார்ப்பேன். ஏன்னா கண்டிப்பாக பழைய ஆள்லாம் கண்டிப்பாக அங்கே போயிட்டு தான் வருவாங்க. டைம் கிளச் ஆகும். அப்படிங்களாம் பிறந்ததே இந்த கம்பத்தில். ஆமாம். அப்போ அவரும் உங்கள் மாமாவா? சொந்தம் தானே? யாரு? பச்சைப்பேன். அவள் லஞ்சாங்களோட சொந்தமா? அவங்க எங்கள் அப்பாவோட அக்கா மகன். சொந்தத்திலே கொடுத்துட்டாங்க. அக்கா மகன் அவங்க. அக்காவும் இங்கே தான், அது அப்புறம் இப்பயும் அங்கே தான் இருக்காங்க. அவரோட அக்கா தான், என் அக்கா பெரியவங்க. அது வந்து அவரோட அவரு உங்கள் சிஸ்டர் யாரு? ஓகே, பச்சைமனோட ஒய்ஃப் யாரு இருக்காங்களா? அக்கா இந்த சைடு. எங்க? ப்ளூ. ஓகே. இவர் பச்சைப்பன் வைஃபா? அவங்க பச்சை போய் அவங்க பச்சை அக்கா. அவங்க வரல, அவங்க பிள்ளைங்கள இருக்காங்க. அவங்க சொந்தக்காரங்க. அவங்க ஒய்ஃப் வந்து எங்கள் அம்மாவோட அக்கா மக, பெரியம்மா மக. பெரியம்மா பச்சை தெரியும். பச்சை வந்து என்கிட்ட ஒரு 3-4 இயர்ஸ் அக்கௌண்ட் செஞ்சாரு. இன்சூரன்ஸ் தான் பெரிய கேஸ் பண்ணாரு. அது அவர் இல்லை, அது பச்சை பண்ணல. பத்துமலை அது வேற. 2 பேரும் அக்கௌண்ட் செஞ்சாங்க. அது இது பண்ணது அவர். இவர் என்கிட்ட பச்சை என்கிட்ட இன்சூரன்ஸ் இருக்குல்ல, அக்கௌண்ட் செஞ்சாரு. சின்னதாக நிறைய பேர் பண்ண சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அவரும் செஞ்சு என்ன பண்ணேன். பன்னீர் மயில இறந்துட்டாங்களே. பன்னீர் மயிலாம் தெரியல. பன்னீர் செல்வம் சொல்லுவாங்க. அதில் இறந்து 2-3 வருஷம் அதெல்லாம். அது வந்து எங்கள் அப்பா கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. மயிலான்னு. சரி, இப்போ என்னன்னா இந்த கோயிலுக்கு வந்து இது செய்யணும், கும்பாபிஷேகம் செய்யணும். கும்பாபிஷேகம் செய்யும்போது அவர்கிட்ட இல்லை 36 வருஷம் தான். 33. ஆமாம், இது 33. 12 வருஷம் குட்டிப்பு. இப்போ இது வந்து 33வது வருஷம் கோயில் ஆரம்பிக்கா. 12 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சுட்டாங்க. ஆனால் செஞ்சு இப்போ ஒரு 13 வருஷம் 14 வருஷம் இருக்கும். இல்லை ஏன்னா 12 பாண்டு 24. அடுத்து பாண்டு வந்து 36 ஆகும். 33 இருக்கு. இல்லை அப்படி கணக்கு பண்ணக்கூடாது. விட்டுட்டாங்களா? இப்போ 12வது வருஷம் விட்டுட்டாங்க. 24 விட்டுட்டாங்க. இப்போ வந்து கும்பாபிஷேகம் செஞ்சு எப்போ கும்பாபிஷேகம் செஞ்சாங்களா அந்த தேதியிலேருந்து 12 வருஷத்துக்குள்ள அவங்க செய்யணும். இப்போ டைம் வந்து டியூ. இப்போ அவங்க ஐ திங்க் ஒரு 14 இயர்ஸ் ஆச்சு. எங்கள் அம்மா இருந்தாங்க. அவங்க தான் குடம் தண்ணி எடுத்துகிட்டு போய் ஊற்றுனாங்க. அவங்க 2011 இருந்தாங்க. அப்போ அவங்க இறந்தே வந்து இப்போ 13 இயர்ஸ் ஆச்சு. அப்போ இஸ் டியூ. அதான் சொல்கிறேன், ரொம்ப சிறப்பாக செய்யாட்டி கூட எங்கள் எல்லாம் இருந்த அளவில் கொஞ்சம் அவருக்கு உதவி செஞ்சு செய்யுங்க. நான் எவ்ரி ஃப்ரைடே வரேன்.
இல்லை அது ஒரு அரேஞ்ச் பண்ணி எனக்கு வந்து இங்கே ஆஃபீஸ் இருக்குது இண்டஸ்ட்ரியில், எனக்கு ஆஃபீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்குது. ஸோ அது கிட்ட இருக்கிறவள நான் என்ன நடராஜா வந்து எனக்கு ரொம்ப பழக்கம். என்கிட்ட எத்தனையோ வருஷமாக கணக்கெல்லாம் செஞ்சார். ஸோ அந்த ரீதியில் எனக்கு பழக்கம். ஸோ நான் எவ்ரி ஃப்ரைடே இருக்காமலாம், ஒரு மாதத்தில் 5 ஃப்ரைடேயில் 4 ஃப்ரைடே வந்துடுவேன். வந்துட்டு இங்கே திருமுறைலாம் பாடிட்டு, இப்போ இவர் தான் வந்து பூவெல்லாம் வந்து கொடுப்பாரு. அந்த எல்லா பூ விநாயகருக்கு எல்லாம் ஒரு செட் பூ, அது அவர் நடராஜா வந்து அந்த கடையில் போய் பூ எடுத்துகிட்டு வந்துடுவார். பூவெல்லாம் அழகாக போட்டு அலங்காரம்லாம் அழகாக செஞ்சு நம்ம திருமுறைலாம் பாடி கொஞ்சம் பிரச்சாரம். ரொம்ப பேர் இல்லை, மக்கள் வந்து இருக்கிறவங்க வர மாட்டாங்க. அதே தான் ஆள் இருக்காங்க, இருக்கிறவங்க வரல, அங்கே தான் இருக்காங்க. தாமா தோங்கலாம். நான் மெத்தக்காவிலேருந்து வரேன், நான் புக்கு மெட்டரில் இருக்கேன், நான் அங்கேருந்து வரேன். ஸோ வரணும். ஃப்ரைடே வந்தாங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். இங்கே கூட சில பேர் இருக்காங்க, என்ன வருவாங்க, மேலே விளக்கேற்றிட்டு கிளம்பிடுவாங்க. வந்து விளக்கேற்றிட்டு கொஞ்சம் பூ போட்டு கிளம்பிடுவாங்க, வந்து இருக்க மாட்டாங்க. அதான் வந்து வாமான் தோலாங்களும் நிறைய இந்தியர்கள் இருக்காங்களே கோயில்கிட்ட தானே அங்கே. நீ அவருக்கு கொஞ்சம் உதவி செஞ்சு இந்த கும்பாபிஷேகம்லாம் கொஞ்சம் பாருங்க, உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் சொல்லி ரொம்ப பெருசாக செய்ய வேணாம், ஜஸ்ட் ஒரு இது செஞ்சாலே போதும். ஏன்னா நீ சின்ன பிள்ளைலேருந்து கோயில், இந்த கோயில் இருக்கு. நான் ஃபோம் 5 படிக்கும்போது இந்த கோயில் செஞ்சாங்க. ஓ, ஃபோம் 5 செய்யும்போது அப்போ அதுக்கு முதல்ல இந்த கோயிலுங்க. இந்த கோயில் தான், ஆனால் அது கீழே இருந்து. ஓகே ஓகே ஓகே. அப்புறம் உள்ளுக்கு சிலை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அம்மன் சிலை, சுதர் சிலை, அந்த சிலை சிமெண்ட் சிலை. வந்து இது கொஞ்சம் பாரு, மண்ணு கொட்டி ஏற்றி தான். ஓ, ஏற்றினாங்க. குட் குட் குட். ஓ, இஷ்யூ இஷ்யூ. அப்போ இந்த கோயில் வந்து அப்போ நீ பிறந்ததுல இந்த கோயில் வந்துருக்கு எனக்கு தெரிஞ்சது. ஓ, அப்போ வெரி ஓல்ட் டெம்பிள் தான். அதுக்கு முதலே இருந்திருக்கும். அதுதான் இப்போ வீடியோ எடுத்தேன், போன வச்சு கூட வீடியோ எடுத்தேன், போட்டிருப்போம், யூடியூப்பில் போடுவேன். லெட் பீப்புள் சீலா. அப்போ மற்ற பழைய ஆளுக்கெல்லாம் தெரியும், அளவு தெரியும். எத்தனை வருஷமாக வச்சுரு ஈஸியாரில்? இப்போ ஒரு 3 வருஷம் ஆகுது. முடிய போகுது. அதுக்கு முதல் நான் கம்ப்யூட்டர் வச்சுருக்கேன். அதெல்லாம் பசாத்தன் பண்ணேன் நான். ஓகே. மெயின்லி பசாத்தன். Can somebody take his number? My phone is video is on. No. You take his number. Number 012 395 2950. 395 2950. ஓ, நீ உன் ஃபேமிலி இன்ட்ரடியூஸ் பண்ண, நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அது வந்து பெரிய மக இப்போ தான் டாக்டர் படித்து முடிச்சு இப்போ தான் செர்ட் எடுத்தா, சிஜர் எடுத்தா. நான் ஷி கோயிங் டு கோ டு ட்ரைனிங்கில் ஹவுஸ்மேன்லாம். திஸ் ஒன் செகண்ட் ஒன் டூயிங் லா. ஓ, சின்னது வந்து கேள்வி இருக்குது, ஸ்மால் ஒன். இல்லை ஏன்னா இந்த தான் போய் பார்த்துக்கலாம். 3 பொம்பளை பிள்ளைங்க. ஸோ சின்ன வந்து துங்ஷின் ஹாஸ்பிட்டலில் நர்ஸ் ட்ரைனிங் செய்கிறா. துங்ஷின் ஹாஸ்பிட்டலில். அதான் நேற்று போனோம். நேற்று கேள்வி இருந்தால் கூட ஹோல்டு இருந்துட்டு வந்தோம். அதான் கூட இருக்கிற மாதிரி இருக்கு. அதான் தேடுறேன். புது பஸ் ஸ்டாப். புது அங்கே புது பிள்ளையா இருக்கிற ஒரு தான். வெயிலாக இருக்குது. நல்லா வெயிலாக இருக்குது. அதனால அங்கே நிற்போம். கட்டி திஸ்ல ஆல்வேஸ் ஐ கிவ் த ஃபுட்லாம். ஏய், எப்படி நல்லா இருக்கியா? பட் அதர் டாக்ஸ் வில் கண்ட்ரோல் the flow. No, I think dogs attack the one. Dogs attack. ஆப்ரேட் பண்ணிடு. ஏய், பழம் உள்ளுக்கு இருக்குல்ல? இது ரேஞ்சரில் பழம் இருக்குது, வாழைப்பழம் இருக்குது, தாம்பழம் வர. I don't know. ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் ஜாயினா? ஐயோ, மலாஸ்லாம் அது போய் நான் இதில் மை இப்போ நான் கொஞ்சம் நேரம் எடுத்துருவேன். முதலே கொஞ்சம் பாடி இருக்கலாம். தாம்பழம் இருக்கா? அப்புறம் எடுத்துக்கோமா. வண்டி வெயிலில் இருக்கா? கப்பி புள்ளையில பழம் கீரை ஓகேலாம். I brought பழம் அண்ட் வாழைப்பழம். யூ கேன் புட்ல பெரிய தாம்பழம் எடுத்துகிட்டு வரலாம் தானே? அங்கே இருக்கா? யோஸா? யோஸ்.
விகடாய நமஹ ஓம் வித்யராஜாய நமஹ ஓம் விநாயகாய நமஹ ஓம் பூமகேதவே நமஹ ஓம் மகாதீயக்ஷாய நமஹ ஓம் பேசுவதும் திருவாயால் மறைப்போதும் காணீடி பூசுவதும் பேசுவதும் பூண்டதும் கொண்டு என்னை ஈசனவன் உயிர்க்கும் இயல்பானான் சாலஜோ கற்பக தனியை கரகிலா கருணைமா கடலை மற்றவர் அறியா மாணிக்க மலையை மதித்தவர் மனமடிய விலகை செற்றவர் புறங்கள் செற்றயம் சிவனை பொற்றவர் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிர குளிர்ந்தடவே குளிர